இந்த கவிதையின் தலைப்பு நவீன காதல். அன்று காதல் கடிதம் காதலர்களை திருமணம் வரை கொண்டு விடுமாம். இன்றெல்லாம் காதல் கருக்கலைப்புடன் முடித்து வைத்து மறுமணத்திற்கு வழிவிடும். இன்றெல்லாம் காதல் கருக்கலைப்புடன் முடித்து வைத்து மறுமணத்திற்கு வழிவிடும். அன்பென்றே சொல்லுக்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க வேண்டும். அழகே என வர்ணிக்க ஐபோன் பரிசளிக்க வேண்டும். மாதத்தில் ஒரு முறையாவது பீச், பார்க், ஷாப்பிங் கூட்டிச் செல்ல வேண்டும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரீல்ஸ் போட்ட அடுத்த வினாடிகளில் கண்ணே, அமுதே, தேனே, மானே என்றெல்லாம் சலித்து கொள்ளாமல் லைக் கிடைக்காத கமெண்டாக போட்டு தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கு எங்காவது கொஞ்சம் வீக் ஆயிருச்சுன்னா எக்ஸ்பைரி டேட் ஓவர். இந்த ஆய்வு முடிவில் எக்ஸ் வரிசை பட்டியலில் கடைசி இடமாவது பிடித்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் எஃப்எம் ரேடியோவில் வரும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என ஃபீலிங்ஸ் ஆவது மிஞ்சுமுன்னு பார்த்தா அப்புறம்தான் தெரிய வர நாகரீக ஹைனாக்களின் ஆடம்பர ஆடி கார்களில் ரோந்து வலையில் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, குத்தாட்டமும் கொண்டாட்டமும் சிக்கிக் கொண்டதாம் காதல். இங்கு சிக்கல் வருவது சூதுவாது தெரியாத சாமானியர்களின் காதலுக்கு மட்டுமே. எஃப்எம் ரேடியோவில் மீண்டும் பாடல் ஒலிக்க வாழ்வே மாயம் வாழ்வே மாயம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி.